Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. قال النبي صلى الله عليه وسلم: التائب حبيب الله، التائب من الذنب كمن لا ذنب له. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிலிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க வெள்ளிக்கிழமை தினத்திலே முஹர்ரம் 10 அமைந்து நோன்பு நோட்டு நிலையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நோன்பை கபூல் செய்து அருள்வானாக. எப்படி இன்றைய தினத்திலே முஹர்ரம் 10 அல்லாஹ் அநேக நபிமான்களுக்கு வெற்றியை வழங்கி உயர் பதவிகளை தந்து நோய் நொடிகளிலிருந்து ஷிஃபாவை தந்து அவர்களுக்கான உயர் பதவிகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி, நீங்களும் இப்படியெல்லாம் கேட்பீர்களேயானால், நீங்களும் என்னிடத்தில் இப்படியெல்லாம் வந்து சரணடைந்து மன்றாடினால் நிச்சயமாக இவர்களுக்கு தந்த வெற்றி போன்று உங்களுக்கும் நிச்சயம் தருவேன் என்று வாக்களித்த விஷயங்களை நாம் நினைவு கூற இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய தௌஃபீக். பட்டினம் என்றால் பலவாறாக சிந்தனை சிதறி கிடக்கும் நகரம் என்று உலகம் பேசுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. நகரம் சென்று அவன் நாகரிகத்தை கற்றுக்கொள்வதைப் போல பல நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் நகரங்கள், பட்டினங்கள். இந்த சென்னை பட்டினத்திலே விரிந்து கிடக்கும் இந்த மாநகரத்திலே உலமாக்களுடைய மிக அளப்பெரிய கிருபை, அவர்களுடைய அந்த அழகான ஹிதமத், உழைப்பு, அதன் பிரதிபலிப்பு, ஒட்டுமொத்த மக்களும் முஹர்ரமுடைய 2 நாட்கள் நோன்பை நோற்றிருக்கிறார்கள். ஏதோ முடியாதவர்கள் விட்டிருக்கலாமே தவிர இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்து நோன்பு நோக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது உலமாக்களுடைய விழிப்புணர்வு தான் காரணம். இந்த சென்னையை தாண்டி கொஞ்சம் வெளியேறி சென்றால் அந்த ஊர்களில் எல்லாம் இந்த நோன்பை பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் அவர்கள் நோன்பே நோக்காதவர்களாக பார்க்கிறோம். நோன்பு நோற்றிருக்கிறீர்களா என்றால் என்ன நோன்பது, அது என்ன வைக்கணுமா, அந்த நோன்பை பத்தி ஒன்னும் தெரியலையே என்று சொல்லும் அளவுக்கு 2026 இந்த நிலை என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மிகப்பெரிய கலாசாலை, தமிழகத்தினுடைய கலாசாலை இருக்கும் அந்த ஊரிலும் கூட இந்த நோன்பனுடைய எஹ்திமாம் இல்லை.
அங்குள்ள மக்களிடத்திலே இதற்கான விழிப்புணர்வு இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு வருடா வருடம் இந்த நோன்பை மிகவும் பிரசித்தி பெற்ற நோன்பாக, மிகவும் கல்வால் நேசித்த நோன்பாக, ஏனென்றால் ரமதானுக்கு முன் ரமதான் நமக்கு கடமை என்றால் அதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்தோமோ அதே போன்ற முக்கியத்துவத்தை நாம் முஹர்ரமுக்கு தருகிறோம். ஏனென்றால் இதுதான் முதலில் கடமையாக இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரும்போது அதை நாம் எந்த வகையிலும் விடுவதில்லை. விட்டாலும் குற்றமில்லை என்று சொன்ன பிறகும் கூட நபி அவர்கள் வைத்தார்கள், வைக்க சொன்னார்கள். நான் 2ஆக வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் 2ஆக வைக்கிறோம். 9 10ஆக அல்லது 10 11ஆக நாம் வைத்துக் கொள்கிறோம். இது உண்மையிலேயே வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அழகான ஒரு வாய்ப்பு, வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கல்வியிலிருந்து நாம் நீக்கியாக வேண்டும். அதை நாம் நீக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? ஒரு சிலருடைய உள்ளத்திலே இந்த நோன்பு நோற்பது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்தினால் தான் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகைத்து போய் கிடக்கிறது. பிதாத்துகளும் ருசுமாத்துகளும் ஹுசுமாத்துகளும் அவர்கள் செய்கின்ற அநாகரிகங்களும் அனாச்சாரங்களும் ஷரியத்துக்கு மிக மிக புறம்பான நடவடிக்கைகள். அதன் மூலமாக மக்கள் மனதிலே எப்படி குடிகொண்டிருக்கிறது என்றால், ஷஹாதத்துக்காக வேண்டி, ஷஹாதத்துக்கு நன்றி செலுத்தி யாராவது நோன்பு நோட்பார்களா? நினைத்து பாருங்கள். அந்த ஷஹாதத்தை மையமாக ஆக்கி நாம் இந்த நோன்பை நோக்கிறோம் என்று உலகத்தினுடைய ஒரு பெருவாரியான மக்கள் ஜஹாலத்தின் காரணத்தால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி நினைத்துக் கொண்டு அந்த ருசூமாத்துகளை, பிதாத்துகளை, சடங்குகளை செய்யக்கூடியவர்களிடத்தில் சென்று நீங்கள் நோன்பு நோற்றீர்களா என்றால் அவர்கள் நோன்பு நோற்றிருக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தத்துவம் புரியவில்லை. நமக்கு தத்துவம் புரிந்து நாம் நோன்பு நோக்கிறோம். எதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம் என்கிற தத்துவம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் ஷஹாதத்தை மையமாக வைத்து முஹர்ரம் 10 ஷஹாதத், முஹர்ரம் 10 ஷஹாதத். ஏன் அந்த இது வருகிறது அல்லவா, பிறை பார்த்த அந்த தகவல் வருகிறதே, அதிலே யௌம ஆஷுரா என்று போட வேண்டிய இடத்திலே யௌம ஷஹாதத் என்று போட்டு வருகிறது. யௌம ஷஹாதத் என்பதிலே எந்த வகையிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஷஹாதத் நிகழ்வதற்கு 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகம் படைத்த நேரத்திலே அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளிலேயே இந்த நாளுக்கு தனி மகத்துவம் தந்தேதான் படைத்தான். முஹர்ரம் 10க்கு, முஹர்ரம் மாதத்துக்கு அல்லாஹ் தனித்துவம் தந்துதான் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது யௌம ஷஹாதத் என்று சொல்லி, ஷஹாதத் தான், யௌம ஷஹாதத் தான். ஆனால் யௌம ஆஷுரா என்ன ஆனது? யௌம ஆஷுரா என்று அவர்கள் பதில வேண்டும். நாம் அதை முறையிட வேண்டும். யௌம ஆஷுரா என்று சொல்லுங்கள் என்றால் நபி அவர்கள் தனது திருநாவினால் புழங்கிய வார்த்தை ஆஷுரா. அதை நாம் புழங்க வேண்டும். எனவே அந்த பிதஅத்துகளை நினைத்து பார்க்கிறோம். இவர்கள் எவ்வளவு மண்டி கிடக்கின்ற ஜஹாலத்திலே இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற இடத்திலே ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்கிறார்கள், நபியாக பாவிக்கிறார். இன்னும் சிலர் அவர்களை அல்லாஹுவாக பாவிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் பாசத்துக்குரிய பேரர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களையும் அவர்களை சார்ந்த நபி அவர்களது குடும்பத்தார்கள் 72 நபர்களை கொன்று குவித்த அந்த பாவிகள் அவர்கள் காஃபிர்கள் அல்ல என்பதை மனதில் கொள்ளுங்கள். அவர்களை கொன்று குவித்தவர்கள் மற்ற விஷமத்தனமான சிந்தனை கொண்ட அமைப்பினர்கள் இல்லை. யார் கொண்டது? ஈமான் கொண்டவர்கள், கலிமா சொன்னவர்கள், நபியவர்களின் காலத்தை கடந்து வந்தவர்கள். இவர்கள் தான் 72 நபர்களையும் ஷஹீதாக்கினார்கள். அப்படி என்றால் நமக்கு பேர் ஆபத்து என்றால் அது யாரை கொண்டுதான்? முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முஃமின்களை கொண்டுதான், முஸ்லிம்களை கொண்டுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத்
உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையின் மதில் சுவர், அந்த மதில் சுவர் இடிக்கப்பட்டுவிடும். அந்த மதில் சுவர் அந்த இடத்திலிருந்து அகன்று விட்டால் பிறகு ஃபித்னாக்கள் உள்ளே நுழைந்து விடும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மதில் சுவர் கோட்டை இடிக்கப்படுமா இல்லை தகர்க்கப்படுமா? இல்லை, அது இடிக்கப்படும், அதாவது ஷஹீதாக்கப்படும் என்றார்கள். அந்த கோட்டை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்ட மாத்திரத்தில் ஃபித்னா ஃபசாதுகள் உள்ளே நுழைந்து விட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கினார்கள். யார் ஷஹீதாக்கியது? கலிமா சொன்னவர்கள் ஷஹீதாக்கினார்கள். வேதனையிலும் வேதனை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்தை மையமாக வைத்து சஹாபிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடினால் ஏற்பட்ட அந்த ஷஹாதத்தின் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 12,000 சஹாபாக்கள். நினைத்து பார்க்க, அங்கிருந்து தொடங்கியதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கிய அந்த ஹாரிஜியாக்கள் யார்? கலிமா சொன்னவர்கள் தானே. பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்து ஹிலாபத் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கைமாறிய நேரத்திலே அந்த ஹிலாபத்தை நான் ஏற்க முடியாது என்று ஒரு நிலையாக நின்று அதை பிடுங்கி வாங்கியவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானே. அதிலே எந்த இஸ்லாஹியான வார்த்தைகள் இருந்தாலும், அதிலே எவ்வளவு இஸ்லாஹியான நோக்கங்கள் இருந்தாலும் அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கிய காரணத்தால் ஹிலாஃபத் என்பது முடிந்து அங்கிருந்து ஹுக்கூமியத் என்பது தொடங்கியது. அங்கிருந்து அமீரியத் தொடங்கியது. எனவேதான் அமீர் முஆவியா என்று சொல்கிறோம், ஹலீஃபா முஆவியா அல்ல. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் 6 மாதம். அந்த 6 மாதத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தோடு இணைத்து கணக்கெடுத்தால் 30 ஆண்டுகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஹிலாஃபத் 30 ஆண்டுகள் நடைபெறும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த 30 எங்கே முடிகிறது? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு முடிகிறது. ஹிலாஃபத் முடிந்து விட்டது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த ஆட்சியை வாங்கினார்கள். ஆட்சியை வாங்கி கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களாக கொடுக்கவில்லை, வேறு வழி இல்லை என்று தந்தார்கள். காரணம், 250 சஹாபிகள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இனியும் விட்டால் அதிகம் ஷஹாதத் நிகழ்ந்துவிடும் என்பதற்காக இருந்தாங்க, வைங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்கள் என்று தந்து விட்டார். அந்த தந்த பிறகு சொன்னார்கள், நீங்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தருவதாக இருந்தால் என்னிடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும், நீங்களாக யாரிடத்திலும் ஒப்படைக்க கூடாது என்றார்கள். ஆனால் ஆட்சியை ஒப்படைக்கிற நேரத்தில் தன் மகன் யசீதிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனாரின் மூலமாக நிகழ்ந்த நிகழ்வு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சமல்ல பெரியவர்களே. இந்த உலகத்தையே உலுக்கி எடுக்கின்ற வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. அநியாயக்காரனாக இருந்தான், ஆட்டம் போடக்கூடியவனாக இருந்தான், குடிகாரனாக இருந்தான், சூதாட்டக்காரனாக இருந்தான், மிக மிக மோசமான நடவடிக்கைகளை கொண்டவனாக இருந்தான், சஹாபிகளின் பெருமை கல்வி இல்லாதவனாக இருந்தான். அதன் மூலமாக நபி அவர்களின் குடும்பத்தார்கள் அனைவரையுமே அழித்து விட்டான், ஷஹீதாக்கி விட்டான். ஒரே ஒரு நபர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் சின்னஞ்சிறு குழந்தையாக பாலகராக இருந்த காரணத்தால் விட்டு வைத்தார், ஜுரமாக இருந்த காரணத்தால். ரப்புடைய ஏற்பாடு, ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக உலகம் முழுக்க நபி அவர்களுடைய காந்தான் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விட்டு வைத்தான். அவர்களின் மூலமாகத்தான் இன்று சையீதுகள் என்று சொல்லக்கூடிய உண்மை சையீதுகளாக இருந்தால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய பாரம்பரியத்திலே போய் சேரக்கூடிய நிலையை அல்லாஹ் இன்று வரையிலும் வைத்திருக்கிறான். ஆனால் காந்தான் என்று பார்த்தால் யசீதினுடைய காந்தான் உலகத்தில் யாருமே இல்லை. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய காந்தான் என்று பார்த்தால் உலகத்திலே யாருமே இல்லை. எங்காவது ஒரு மூளை முடுக்கிலே ஒருவர் இருந்தால் அவர் பெருமைப்பட சொல்லுவாரா, நான் இந்த காந்தானில் இருக்கிறேன் என்று? சொல்லிக் கொள்வதற்கு பெருமையும் இல்லை. என்ன ஷானி அக்க ஹுவல் அபத்தர், அல்லாஹ் என்று சொல்லும்.
இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே நாயகமே, உங்களை சந்ததி இல்லாதவர் என்று உங்களை பார்த்து சொல்கிறார்கள். நபியே நாயகமே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். யார் உங்களோட துஷ்மனியத் கரேகா, யார் உங்களோட பொல்லாப்பு ஏற்படுத்திக் கொள்வானோ, உங்களோடு யார் சண்டை செய்து கொள்வானோ, உங்களை வெறுப்பானோ, அவன்தான் சந்ததி இல்லாதவனாக ஆவான். அந்த ஆயத்துக்கு பொருத்தமாக அல்லாஹ் அவர்களை சந்ததி இல்லாதவர்களாக ஆக்கி அந்த ஒரு உயிரின் மூலமாக உலகெங்கிலும் நபி அவர்களின் காந்தான் பரவி இருக்கும் பரக்கத்தான வாழ்க்கையை உண்டாக்கி தந்தார். அல்லாஹ் பரக்கத்துகளை உண்டாக்குவதற்கு ஒரு துளி போதுமானது என்பதை அல்லாஹ் காட்டிவிட்டார். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஷஹீதுகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களை மையத்துகள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இவர்கள் ஜனாசா பெட்டி தயார் செய்து அதிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பதை போன்று கற்பனை செய்து அதை தூக்கி கொண்டு திரிகிறார்கள். இருப்பவர்கள் எல்லாம் அதனுடைய கஷ்டத்திலே கவலையிலே அடித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் கடிதம் போட்டு அழைத்தவர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் கூஃபாவுக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆட்சி தருகிறோம் என்று அழைத்து அங்கே அலிச்சாட்டியம் செய்தவர்கள், அயோக்கியத்தனம் செய்தவர்கள். அதன் காரணமாக இன்று அல்லாஹ் அவர்களுக்கு தந்த தண்டனை என்ற தனக்கு தாங்களே அடித்துக் கொள்ளுகிற நிலை. ஆனால் வெளி உலகம் பார்க்கிறது, முஸ்லீம் என்கிற போர்வையிலே பார்க்கிறது. இவ்வளவு வன்மையாக நடந்து கொள்கிறார்களே என்று மிகவும் கவலையாக பார்க்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதிலே அவர்களே வேடம் அணிந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வேடம் தந்து, அவர்களை கொல்லக்கூடியவர்களுக்கு வேடம் தந்து, அவர்களை சாட்டையால் அடிப்பது போன்று காட்டி, நபியவரின் குடும்பத்தார்கள் 72 நபர்களை, பெண்களையும் ஆண்களையும் வேடமிட்டு அவர்களை இழுத்துச் செல்வதை போன்று காட்சி அமைத்து, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நிலையை அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இந்த முஹர்ரம் மாதத்துக்கு தந்த அல்லாஹ் பரக்கத்துகளையும், அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளுக்கு தந்த வெற்றிகளையும் நாம் நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூர்ந்து விட்டால் இப்பொழுது இதற்காகத்தான் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பது உறுதியாகிவிடும். அதிலே முதல் விஷயம் என்ன? அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக இந்த ரிவாயத்துகளை செய்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யார் பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சச்சாவின் மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடியவர்களில் தலைவர் இவர்தான் என்று நபியவர்களால் புகழாரம் சுட்டப்பட்டவர்கள். தலையிலே கை வைத்து யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனின் விளக்கத்தை தந்து விடுறப்பே என்று நபியவர்களால் துஆவை பெற்றவர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் கஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்கள் ரிவாயத் செய்கின்ற இந்த ரிவாயத்துகளை முன்வைக்கிறேன். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று ரப்பு தடுத்ததை சாப்பிட்டு விட்டதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தார்கள். உலகத்தில் வந்ததிலிருந்து 200 ஆண்டுகள் அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடவே. ஆனால் அல்லாஹ்வின் ஏற்பாடு, தடை செய்ததும் ரப்புதான், தடை செய்யப்பட்டதை சாப்பிட வைத்ததும் ரப்புதான், ஏன் சாப்பிட்டாய் என்று கேட்டதும் ரப்புதான், சாப்பிட்டதற்காக நான் பூமிக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பியதும் ரப்புதான், இப்படி அனுப்பிய பிறகு நான் தவறு செய்து விட்டேன் என்று அழ வைத்ததும் ரப்புதான். அந்த அழுகையின் காரணத்தால் 200 ஆண்டுகளுக்கு பிறகு கல்விலே ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் போட்டான். அதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுது கொண்டே இருந்தார், அவருடைய கல்விலே நாம் சில வார்த்தைகளை போட்டோம், அதை கொண்டு நீ என்னிடத்தில் துஆ கேள், நான் மன்னித்து விடுகிறேன் என்று நாம் சொன்னோம். அதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் கல்வில் ரப்பின் தரப்பிலிருந்து விழுந்த வார்த்தைகளை கொண்டு என்னிடத்திலே துஆ செய்தார், எனவே அவரை நாம் மன்னித்தோம் என்கிறார். அந்த மன்னித்த தினம் ஆஷுரா 10, முஹர்ரம் 10. என்ன கல்விலே போட்டான்? அதை நாமும் கேட்க வேண்டுமே. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ.
இந்த துஆவை அல்லாஹ்வே கல்வில் போட்டு சொல்ல சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்தில் கபூல் செய்து கொண்டான். பிறகு அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த வார்த்தை நமக்கு கையில் இருக்க நாம் அதை கேட்பதே இல்லையே. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத் இருக்கும். இந்த மலக்குல் மௌத் இருக்கிறார் அல்லவா, உயிரை பறிக்கக்கூடிய மலக்குல் மௌத்தோடு ஒரு நட்பு ஏற்பட்டதா கிதாபிலே எழுதுகிறார்கள். உண்மையிலேயே மலக்குல் மௌத் யாரையும் நட்பு கொள்ள மாட்டார். ஏன்னா நட்பு கொள்ளக்கூடிய பணி அல்ல அவரது பணி. அவர் தோஸ்தாக இருந்தால் என்ன ஆவது? அந்த தோஸ்தியத் எவரையுமே ரூஹை பிடுங்க விடாது. மலக்குல் மௌத்தும் ஒருத்தரை நேசித்திருக்கிறார் என்றால் அது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேசம் இருக்கிறதே ஒரு நாள் பேச வைத்தது. சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அதையெல்லாம் பார்த்து விட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. அதனால கொஞ்ச நேரத்துக்காக என் ரூஹ வாங்குங்க. ஏன்னா ரூஹை எடுக்காத வரையிலும் சுவனத்தை பார்க்க முடியாது, நரகம் பார்க்க முடியாது. அப்படி என்றால் கொஞ்ச நேரத்துக்காக என் ரூஹை எடுங்க, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன், மீண்டும் என்னுடைய உடலுக்குள்ளே புகுத்தி விடுங்கள், நட்புன்ற ரீதியில இதையாவது செய்யுங்களேன். உடனே ஹஜ்ரத் மலக்குல் மௌத் சொன்னார்கள், இல்லை இல்லை. இஸ்ராயில் சொன்னார், இல்லை இல்லை, இதுவரையிலும் அப்படி நடந்ததில்லை. உனக்கு நடத்தினால் அதனுடைய நிலைமை விளைவு என்னாகும் என்று தெரியவில்லை. சரி, நட்பு அதிகமாகிவிட்டது என்பதற்காக நான் செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் அனுமதி பெற்று ரூஹை எடுத்தார்கள். ரூஹை விட்ட மாத்திரத்தில் சுவனத்துக்கு சென்றது. சுவனத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் திரும்பி வரலாம் என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் சொன்னான், சுவனத்துக்குள் வந்த எவரும் வெளியேறுவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் சுவனத்துக்குள் வந்தவர்கள் நரகத்துக்கு போனவர்கள் அங்கிருந்து மீட்டெடுத்து சுவனம் வருவார்கள். ஆனால் சுவனத்துக்குள் வந்தவர்கள் வெளியே போக வேண்டும் என்று ஆசிக்கவும் மாட்டார்கள். அப்படியே ஆசித்தாலும் அது நடக்கவும் செய்யாது. சுவனம் தான் முடிவு. சுவனத்துக்கு பிறகு வேறு எதுவும் இல்லை. எனவே சுவனத்துக்கு பிறகு மீண்டும் உலகம் செல்வது நரகத்துக்கு போவதற்கு சமமானது. அதற்கு நான் அனுமதி தர மாட்டேன். நீங்கள் சுவனத்திலேயே இருங்கள், அதுதான் உங்களது உயர்ந்த பதவி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வரஃபஅனாஹு மகானன் அலியா. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுங்க. வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் உயர் பதவியை வழங்கினோம். சுவனத்தில் வந்தால் நாம் சுவனத்திலே வைத்துக் கொண்டோம், சுவனத்திலே உயர் பதவியை தந்தோம். யாரேனும் ஒரு இடத்திலே வேலை பார்க்கிறோம், ஒரே வேலை, எந்த காலமும் அதே வேலை, அதை விட உயரவே முடியவில்லை, சம்பளம் உயர மாட்டது, பதவி உயர மாட்டது, தரஜா உயர மாட்டது, கவலைப்படுகிறார் என்றால் மிக அழகான நுஸ்ஹா. காலையிலும் மாலையிலும் அவர் ரப்பிடத்திலே உதவி தேடி வரஃபஅனாஹு மகானன் அலியா, வரஃபஅனாஹு மகானன் அலியா, வரஃபஅனாஹு மகானன் அலியா இதை ஓதி, யா அல்லாஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சுவனம் அழைத்து உயர் பதவியை தந்தாய். நான் இந்த உலகத்திலேயே மிகவும் உலர்ந்து கொண்டிருக்கிறேன் ரப்பே, எனக்கு உயர் பதவியை வழங்கி அதன் மூலமாக என் வாழ்க்கையை செழிக்கவை என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தந்திடுவான் என்று எழுதுகிறார். அதற்கடுத்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது கப்பல் புறப்பட்டது. ஈமான் கொண்ட 80 நபர்கள் அதில் ஏறிக்கொண்டார்கள். மற்ற ஜீவராசிகளும் ஏறிக்கொண்டது. கப்பல் புறப்பட்டு விட்டது. நிற்க மறுக்கிறது. நேரடியாக கஅபா இருக்கிற இடத்திற்கு சென்றது. கிட்டத்தட்ட கஅபாவுடைய சுற்று வட்டாரத்திலேயே அந்த கஅபாவை சுற்றி சுற்றி 40 நாட்கள் அங்கே தவாப் செய்தது. அதற்கு பிறகுதான் ஊர் உலகமெல்லாம் சுற்றியது. எங்கேயும் நிற்பதாக தெரியவில்லை. 6 மாத காலம். சிலரிடத்திலே வேலை பார்க்கிறேன் என்பார்கள். எங்கப்பா வேலை? கடல்ல வேலை. என்னப்பா சொல்கிறாய்? கடலில் வேலை என்றால் இப்படி 6 மாச கடல், 6 மாசம் தர என்பார்கள். 6 மாசம் கடல்ல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கிறது. அந்த படிப்பை படித்தவர்கள் அங்கே இருப்பார்கள். கேட்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லுவார்கள். எப்படா தரைக்கு போவோன்னு இருக்கும், ஆனா தரைக்கு வந்த பிறகுதான் கடலே பரவாயில்லன்னு தோணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கப்பல் 6 மாச காலம் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது துஆ செய்கிறார்கள், ரப்பே இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது? எங்காவது இடத்துல ஸ்டாப் என்றாரப்பே. நான் இந்த துஆவை கடைசி காலத்தில் வரப்போகின்ற ஹாத்தமுன் நபியை முன்வைத்து கேட்கிறேன். நீ இந்த துஆவை கபூல் செய் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் கபூல் செய்து
குர்ஆனிலே சொல்லுகிறான், வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம். வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நாம் விடுதலை தந்து அவர்களுக்கு வெற்றி வழங்கினோம் என்கிறான். மனிதனது வாழ்க்கையிலே எத்தனையோ சிக்கல், அந்த சிக்கலிலே சிக்குண்டு எப்படி கப்பலில் தத்தளித்ததோ கடலிலே, அது போன்று வாழ்க்கை என்ற கடலிலே தத்தளிக்கின்றான். இந்த நேரத்தில் வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம், வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம். இதை நாம் விருதாக ஆக்கி ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் விடுதலை தருவான், வெற்றி நிச்சயம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூதுக்கு மத்தியிலே அல்லாஹ் விரோதத்தை ஏற்படுத்தினான். கலிமாவை மையமாக வைத்து. விரோதம் எதை வைத்து? அல்லாஹ் ஒருவன் என்பதை வைத்து. நீ இறைவன் அல்ல, அல்லாஹ் தான் காலிக், அவன் தான் மாலிக், அவன் தான் ராசிக், நீ அல்ல என்று சொன்னதின் காரணமாக நெருப்பு குண்டத்திலே போடும் போது யா அல்லாஹ் தூ பி அகேலா ஹை மை பி அகேலா ஹூ, நீயும் அங்க தனியாத்தான் இருக்கிற, இப்ப இங்க நானும் தனியாத்தான் இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஜிப்ரீல் வருகை தந்து என்ன உதவி வேண்டும்? ஹஜ்ஜாவ் மேரே ரப் கே தர்மியான், எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் இது, இடையில நீங்கள் என்ன வந்தீர்கள், போய்விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஜிப்ரீல் சென்று விட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டான். அவர் என்னை மட்டுமே நம்பி இருக்கிறார், நெருப்பே நீ குளிர்ந்து விடு. குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். உடனே நெருப்பு அப்படியே பூஞ்சோலையாக மாறியது. மனிதனது வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருப்பு போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நரகத்தில் வாழ்கிறேன் என்கிறான், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்கிறான். அது போன்ற மனிதன், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த நெருப்பை நீ பூஞ்சோலையாக மாற்றிவிடு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றியது போல என்று கேட்டால் அவனது வாழ்க்கையை அல்லாஹ் குல்பஹார் கர்தேகான், அல்லாஹ் அவனது வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி விடுவான். நாம் கேட்க தவறி இருக்கிறோம், அவ்வளவுதான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அழுதழுது கண்களுடைய ரோஷ்னி செலகைய, கண்ணினுடைய வெளிச்சமே போய்விட்டது. அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சகோதரர்களை மிஸ்ரில் வைத்து சந்திக்கிற போது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் என்று தெரிந்த மாத்திரத்தில் தன் தந்தையின் நிலையை அறிந்து தான் உடுத்து இருந்த ஆடையை கலட்டி கொடுத்து, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு இலா வஜி அபி யத்தி பஸீரா அப்படின்னு சொன்னது அல்லாஹ் ஆயத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இதோ இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள், என் தந்தையின் முகத்திலே ஒத்து இடுங்கள், பார்வை வந்துவிடும். அல்லாஹ் சொன்னான், அப்படியே ஆகட்டும். ஏனென்றால் அந்த ஆடை உலகத்து ஆடை அல்ல, அது சுவனத்து ஆடையை உடுத்தி இருந்தார்கள். அந்த சுவனத்து ஆடையை முகத்திலே ஒத்து எடுத்த மாத்திரத்தில் கண்களிலே அழகான நூறு வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருகல் யௌம ஹதீத். இந்த ஆயத்தை யார் ஓதி ஓதி தன்னுடைய கரங்களிலே ஊதி, பெரு விரலின் நகங்களிலே ஊதி கண்களிலே தடவி கொண்டிருப்பார்களோ மவுத்து வரையிலும் கண்களிலே புரையே ஏற்படாது, கண்களுக்கு திரையே ஏற்படாது. இதை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? செய்யாத குற்றத்துக்காக வேண்டி ஜெயிலிலே தள்ளப்பட்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 ஆண்டுகள் ஜெயிலிலே இருந்தார்கள். வெளியே வருகின்ற நேரத்திலே சொன்னார்கள், நான் வெளியே வரமாட்டேன், நான் தவறு செய்யவில்லை, ஜலீஹா தான் என்னை துரத்தி கொண்டு வந்தது என்று தெரிவியுங்கள், அப்பொழுதுதான் நான் வெளியே வருவேன். ஒரு மனிதனுடைய வீரத்துக்கு மதிப்பு இருக்கிறது என்று காட்டினான். அந்த ரோஷம் மதிக்கப்பட்டது, குற்றவாளி இல்லை என்று ஊர் முழுக்க தண்டோரா அடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்ததும் இந்த முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினத்தில் தான். நெருப்பு குண்டம் குளிர்ந்ததும் ஆஷுரா, இந்த முஹர்ரம் 10 தான் பெரியவர்களே.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் போய் நின்றதும் இன்றைய தினத்தில் தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் இறங்கியதும் இன்றைய தினத்தில் தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடமிருந்து விடுதலையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களை அல்லாஹ் அழித்ததாக குர்ஆனிலே சொல்கிறானே, இந்த நிகழ்வு நிகழ்ந்ததும் இந்த முஹர்ரம் 10 தான். எதிர்த்தரப்பிலே சூனியக்காரர்கள் நிற்க, அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்க, சூனியக்காரர்கள் சூனியங்களை பஷ்பமாக அல்லாஹ் ஆக்கி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி தந்தானே, அதுவும் ஆஷுரா 10 தான், முஹர்ரம் 10 தான் பெரியவர்களே. அதே போன்றுதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் முஹர்ரம் 10 தான். அவர்களுக்கு இன்ஜீல் தரப்பட்டதும் முஹர்ரம் 10 தான் என்று எழுதுகிறார்கள். அல்லாமா கஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த பதவியை தந்து அவர்களது மோதிரத்தை அல்லாஹ் மிகவும் கபூலியத் வாய்ந்ததாக ஆக்கி, அந்த மோதிரம் அணிந்திருக்கும் காலமெல்லாம் ஜின்களும் ஷைத்தான்களும் எல்லோரும் வழிபட்டு நடக்கக்கூடிய நிலையை உண்டாக்கி அவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை தந்து கௌரவப்படுத்தினானே, அதுவும் முஹர்ரம் 10 தான் நிகழ்ந்தது பெரியவர்களே. உடலெல்லாம் புண்ணாக இருந்து அதற்கான ஷிஃபாவை தேடிக் கொண்டிருந்த போது எப்படி அழைத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது, வஅய்யூப இத நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் ضُرُّ வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். ரப்பே ரஹ்மானே, உடலெல்லாம் புண்களாக இருக்கிறது ரப்பே, மிகவும் கஷ்டம் என்னை வந்து தொட்டு இருக்கிறது ரப்பே, ஷிஃபாவை கொடு என்று சொல்லவில்லை, ஏனென்றால் சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள். காரணம், 80 ஆண்டுகள் சந்தோஷமாக இறைவன் என்னை வாழ வைத்து இது போன்ற உடல்நலக் குறைவு 8 வருடமாகத்தான் இருக்கிறது. 80 ஆண்டுகள் எங்கே, 8 ஆண்டுகள் எங்கே, எப்படி நான் ரப்பிடத்திலே நான் கேட்பேன் என்று சொன்ன போது அல்லாஹ் ஷிஃபாவை தந்தான். அவர்களது பொறுமைக்காக அவருக்கு நான் என்னென்னலாம் சோதித்தேனோ, எதையெல்லாம் அவரிடமிருந்து வெளியாக்கினேனோ, அதை போன்று பல மடங்கை நாம் தந்து விட்டோம் என்று அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்கிறார். இந்த நிகழ்வும் நிகழ்ந்தது ஆஷுராவுடைய தினத்தில் தான், முஹர்ரம் 10 தான். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, இது போன்ற வெற்றிகளையும் இது போன்ற ஷிஃபாவையும் இது போன்ற அநீதக்காரர்களிடமிருந்து அல்லாஹ் அட்டுகையும் செய்யக்கூடியவர்களிருந்து விடுதலையும் தந்த நாள் இந்த முஹர்ரம் 10 நாள். அந்த 10ஐ நாம் எந்த அளவுக்கு பயபக்தியாக கழிக்க வேண்டும். நடந்த நிகழ்வுகள் அனைத்துக்கும் ஷுக்ரியாவாகத்தான் நாம் இப்பொழுது நோன்பு நோற்றிருக்கிறோமே தவிர ஷஹாதத்தை மையப்படுத்தி நோன்பல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் ஷஹீதுகள் மரணிப்பதில்லை பெரியவர்களே. ஷஹீதுகள் எப்பொழுதும் ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ரப்பு தருகின்ற உணவிலிருந்து அவர்கள் உட்கொள்கிறார்கள், அவர்கள் ஆசிக்கிறார்கள். ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், ரப்பே என்னை திரும்பவும் அனுப்பிவை, என்னிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை என் குடும்பத்தார்களுக்கு சொல்லிவிட்டு வருகிறேன் என்று கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் போக முடியாது, இங்கே வந்தவர்கள் மீண்டும் செல்ல முடியாது என்று அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அழிச்சாட்டியங்களும் அனாச்சாரங்களும் ருசுமாத்துகளும் பிதஆத்துகளும், நெருப்பிலே குதிப்பது, குத்திக் கொள்வது, நெஞ்சிலே குத்திக் கொள்வது, அடித்துக் கொள்வது, தலையை வெட்டிக் கொள்வது, ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடைய கைகளை நீங்களே நாசத்திலே போட்டுக் கொள்ளாதீர்கள். வலா துல்கு பிஐதீகும் இலத் தஹ்லுகதி வஅஹ்சினு. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு தூய்மையான மார்க்கம். நெருப்பில் இறங்குவதற்காகத்தான் களிமா சொன்னோமா, தலையிலே அடித்துக் கொள்வதற்காகத்தான் களிமா சொன்னோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ருசுமாத்துகளிலிருந்து விலகி நாம் தெரிந்த சிந்தனையோடு இந்த மார்க்கத்தை அணுகி அனுஷ்டானங்கள், இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பின்பற்றி நபியவர்களுடைய சுன்னத்துகளை வாழ்க்கையிலே கொண்டு வந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.